இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துகளும் தெரிவிக்கின்றேன். இந்த நாளில் தேவனுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்ததாய் அவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். இந்த நாளிலே நாம் முதலாக ஒரு வசனத்தை படிப்போம். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். அல்லேலூயா. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அல்லேலூயா. நம்ம தலைகளை சாய்த்து ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உம நன்றியோடு துதிக்கிறோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்தவரே உமக்கு சோத்திரம். பரிசுத்தமுள்ள தகப்பனே உமக்கு சோத்திரம். அப்பா, இந்த ஓய்வு நாள்ல இந்த கால வேளையில உம துதிக்க ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்தக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த வேளையில நம்முடைய வார்த்தைகள் வெளிப்படுத்தும். ஆவியானவர் அந்த அடையாளை மறைத்து நீர் பேசுவீராக. வார்த்தைக்கு எதிராக செயல்படுற வான மண்டல பொல்லாத சேனைகளை நர்சராக இயேசுவின் நாமத்தால கடிந்து வெளியேறும்படி செபிக்கிறேன். தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. சத்ரு ஆண்டவர் இருதயத்திலிருந்து வார்த்தைகள் எடுத்து போடாதபடி தேவனா கர்த்தர் பாதுகாத்து வழிநடத்துவீராக. இந்த வார்த்தை அவள் இருதயத்துல ஆண்டவரே 100, 60, 30 பலன் தர உதவி செய்வீராக. உடைய மகிமை வெளிப்படட்டும். நர்சராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள்ல நம்ம வார்த்தைக்காய் கடந்து போவோம். ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. நமக்கு அல்லேலூயா. இந்த நாள் நமக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தை 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல சொல்லப்படுகிறது. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலகமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில, ஆவிக்குறி ஜீவத்துல, நம்ம குடும்பத்துல எல்லா விதத்திலும் நீங்கள் வளரணும் என்றால் நாம இந்த கலகம் இல்லாமல் அல்லேலூயா திருவசனமாகிய இந்த ஞானப்பால் மேல் வாஞ்சியா இருக்கணுமா. அல்லேலூயா. நமக்கு இது ஞானப்பால், அதாவது இந்த பைபிள் வசனம் நமக்கு ஞானப்பாலாம். அல்லேலூயா. இது நம்மளை மாற்றும், நமக்கு நல் வழி கொண்டாகும். அதனால இது மேல நம்ம எப்படி இருக்குன்னா வாஞ்சையா இருக்கணுமா. அல்லேலூயா. வாஞ்சையா இருக்கணும். எப்படி வாஞ்சையா இருக்குன்னா, சிறு பிள்ளைகள், இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா கை குழந்தை, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. அது ஸ்டார்டிங்ல அழ மட்டும் தான் தெரியும். அது எதுக்காக அழுதுன்னு நமக்கு ஒண்ணுமே புரியாது. அல்லேலூயா. அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா சிறு பிறந்தவனே அழுது கொண்டே இருக்கும். அந்த குழந்தைய நம்ம கரெக்டா அது எதுக்கு அழுது பால் கொடுத்து, அந்த குழந்தை எதுக்கு எதை கடிச்சிருக்கா, அதுக்கு அழுதா இல்ல பால் கழுகுதா, இதெல்லாம் பார்த்து பார்த்து நம்ம வளர்த்து அது கொஞ்சம் வளர்ந்த பிறகு ஒரு வயசான பிறகு அது நடக்க செய்யும். கொஞ்சம் நடந்த பிறகு ஒரு 2 வயசான பிறகு அது தத்தி பேச ஆரம்பிக்கும். அப்புறம் 3 வயசான பிறகு நல்லா பேசும். அல்லேலூயா. அதுக்கப்புறமேட்டு நம்ம யாரு என்ன எல்லாமே அதுக்கு தெளிவா தெரியும். அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேட்டு அதை படிக்க நம்ம கொண்டு போவோம். அது ஞானத்துல வளர மாதிரி நம்ம செய்வோம். எல்லாம் உலகம் பூரா நல்லா தெரிஞ்சு கொள்ற மாதிரி அது செய்து ஒரு வாலிபன் ஆன பிறகு அதுக்கு தேவையெல்லாம் நம்ம சந்தித்து அதுக்கான காரியங்கள் நம்ம நிறைவேற்றும். திருமணம் செய்வோம். அதுக்கான என்னென்ன தேவை, வேலை வாய்ப்புகள் எல்லாமே செய்வோம். அப்போ சிறு வயதிலிருந்து அது எப்படி வளர அந்த வாஞ்சியா இருக்கிறதோ, அந்த பிள்ளை நம்ம எப்படி வாஞ்சையா வளர்த்து அது பெரிய ஆக்கா இருக்கிறோமோ, அதே போல நாம சிறு பிள்ளையா இருக்கிற மாதிரி இந்த வேதத்தை நம்ம அந்த மாதிரி வாஞ்சையா இருக்கணுமா. அது மேலே நம்ம படித்து அதை நம்ம அதைபடி நம்ம கீழ்ப்படிந்து கை கொண்டு நடக்கும் போது என் தேவன கர்த்தர் சொல்றாரு, அந்த வாஞ்சையா இருக்கும் போது அது உங்களை உயர்த்தும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நம்ம வேதத்து மேல நம்ம வாஞ்சியா இருக்கணும். அல்லேலூயா. அந்த வேதம் நம்மளை வழி நடத்தும். அதுக்கு மேல நீங்க வாஞ்சியா இருக்கும்போது அந்த வேதம் நம்மை வழி நடத்தும். அல்லேலூயா. அது நம்ம வழி நடத்தும் போது நம்ம வாழ்க்கை வித்தியாசமா இருக்கும். நமக்கு மாத்திரம் இல்லை, நம்மளை பார்க்கிறவர்களுக்கும் அது வித்தியாசமாய் காணும். அப்போ தேவனுடைய வசனத்து மேல நம்ம வாஞ்சையா இருக்கணுமா. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. திருப்பி அந்த வசனத்தை நான் உங்களுக்கு படிக்கிறேன் பாருங்க. நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய இல்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்க. இது இந்த வசனம் எப்படின்னா கலகமே இல்லாத ஞானப்பால். இந்த வசனம் நமக்கு ஞானத்தை போதிக்குமா. அல்லேலூயா. அதாவது நம்ம நல்ல வழிக்கு கொண்டு வரும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லப்படுகிறது, இந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்போ கலங்க இல்லாத இந்த ஞானம் பால் மேல நம்ம வாஞ்சி உள்ளவர்களா இருக்கணும். நம்ம வேதத்தை நல்லா படிக்கிறோம்.
அல்லேலூயா. நம்ம நல்லா தேவனிடத்துல ஜெபிக்கிறோம். ஆனா ஒரு வாஞ்சை இல்லை. ஜெபிக்கிறோம், அந்த ஜெபத்துல ஒரு வாஞ்சை இருக்கணும். அல்லேலூயா. நம்ம வசனத்தை படிக்கிறோம், அந்த வசனத்தை வாஞ்சை. அப்ப வாஞ்சைனா என்னன்னா, நம்ம வசனத்தை படித்தது மாத்திரமல்ல, அதை கை கொண்டு நடக்கும் போதுதான் அதுல நம்ம வாஞ்சியா இருக்கணும்னு தேவனிடத்துல நம்ம காண்பிக்கிறோம். அப்போ அந்த வாஞ்சை நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அப்ப வேதத்தை படித்து அதன்படி நம்ம கை கொடுத்து நடக்கிறது தான், அதன்படி நம்ம செயல்படுறது தான் வாஞ்சை. அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுதா. ஆனா நாம எப்படி இருக்கிறோம் என்று கேட்டா, இது வசனங்கள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. எரேமியா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லப்படுகிறது. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். தேவன் சொல்றாரு நம்ம கிட்ட, அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். நம்முடைய வசனத்தை சொண்டு அவங்களை சரிப்படுத்தணும் என்று தேவன் நினைக்கிறார் நம்மள. அப்போ நான் யாரோடு பேசி நம்மை சரிப்படுத்தணும்னு அவர் நினைக்கிறாராம். அல்லேலூயா. அப்போ தேவன் சொல்றாரு நம்முடைய போதனைகள், அல்லேலூயா, ஒவ்வொரு உங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் தேவன் கொடுக்கும் வார்த்தை நாம சரி செய்வதற்காக தான் வார்த்தைகளை கொடுக்கிறார் ஆண்டவர். அதனால தான் சொல்றார், அவர்கள் கேட்கும்படி நான் யாரோட பேசி எச்சரிப்பேன். அவர் நம்ம கேட்கிற மாதிரி யாரோட பேசி எச்சரிப்பா? நமக்காய் கொடுக்கப்பட்ட ஊழியக்காரர்கள் மூலியமா நமக்கான வார்த்தைகளை கொடுத்து பேசித்து நம்மளை எச்சரிப்பாரா. நம்ம செய்யறது தவறு, இதை விட்டு விலகி வாங்க, இது செய்யக்கூடாது. நம்முடைய வசனங்கள் சில நேரத்தில் நமக்கு கடுமையா இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் நம்ம மேல பிரியமா இருக்கிறதுனால அதை விட்டு விலகி வாங்க, அது தவறு என்றதுக்காக தான் ஆண்டவர் இப்படி சொல்றாரு. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மையப்படுவதாக. அவர்கள் கேட்கும்படி நான் யாரோடு பேசி எச்சரிப்பேன். அது மாத்திரமல்ல, அவர்களுடைய ஆவி விருத்த சேதனம் இல்லாதது, அவர்கள் கேட்க மாட்டார்கள். கர்த்தருடைய வசனம் அவர்களுக்கு நிந்தையா இருக்கிறது, அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. கர்த்தருடைய வசனம் நமக்கு நிந்தையா இருக்கிறதாம். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ கர்த்தருடைய வசனம் நமக்கு எப்படி இருக்குன்னா நிந்தையாய். அவரு நம்மளை கண்டிக்கும் போது, நம்ம ஒரு பாவத்தில் இருப்போம், ஆண்டவர் சொல்றாரு பாவத்தை விட்டு விலகுங்க, பாவம் நமக்கு அது எதிரியா இருக்கும், அதனால அதை விட்டு விலகுங்க என்று ஆண்டவர் நமக்கு சொல்லும் போது அதை விட்டு நம்ம விலகணும் என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்ப கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம பாவத்தை விட்டு விலகணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அதனால்தான் அந்த வசனம் நமக்கு நிந்தையா இருக்கும். அந்த மாதிரி நம்ம பேசும்போது அந்த வசனம் நிந்தையா இருக்கிறது. அதன் மேல் அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அப்போ வசனத்து மேல நமக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினாலதான் நமக்கு அந்த வாஞ்சை இல்லாத போகிறது. அப்ப வசனத்தை நம்ம விரும்பும் போதுதான் அந்த வார்த்தை நமக்கு நிந்தையா இருக்காது, அந்த வார்த்தை நம்ம சரி செய்து என்று நம்ம புரிந்து கொள்வோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, ஆமோஸ் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்படுது, இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பி நாட்கள் வரும், ஆகாரத்தை குறைவினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாதபடி பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், நமக்கு ஒரு பஞ்சம் வருகிறது. அந்த பஞ்சம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பசி மாத்திரம் இல்ல, உணவுக்கான பஞ்சம் இல்லை, தண்ணீருக்கான பஞ்சம் இல்லை, வசனத்துக்கான பஞ்சம். அப்ப வசனத்துக்கான பஞ்சம் ஏன் வருது இப்படி சொன்னா, இந்த வசனம் தான் நம்மளை உயிர்ப்பிக்கும், இந்த வசனம் தான் நம்மளை ஜெயம் கொள்ள வைக்கும், இந்த வசனம் தான் நம்மளை விடுதலையாக்கும், இந்த வசனம் தான் பிசாசு கட்டிருந்து விடுதலையாக்கும். அல்லேலூயா. அப்ப பாவத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குது இந்த வசனம் தான். எல்லாத்துக்கும் இந்த வசனம் தான். அப்ப இந்த வசனம் நம்மளை விட்டு விலகி போனா நம்ம முழுமையா பாவத்துல இருப்போம். அல்லேலூயா. முழுமையான சாபத்துல இருப்போம், நம்ம காப்பாற்றவே முடியாது. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், இந்த வசனம் நமக்குள் இராதபடி, அதனால்தான் பிசாசு நம்ம இருதயத்துல வசனம் இராதபடி எடுத்து போடுகிறான். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய வசனம் பஞ்ச காலம் வருகிறது. அப்ப வசனத்தை நம்ம படித்து அந்த வசனத்தைபடி நம்ம கை கொண்டு நடக்கிறவர்களாய் இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சாப்பாடு பஞ்சம் இல்லைங்க, சாப்பாடு பஞ்சம் இருந்தாலும் நம்ம வாழ்ந்தா, தண்ணீர் பஞ்சம் இருந்தாலும் ஒருவேளை எப்படியாவது நம்ம வாழ்ந்துடலாம். ஆனா வசனம் பஞ்சம் நமக்குள்ள வந்து விட்டா நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமான வாழ்க்கை இருக்காது, தேவனுக்கு உண்மையான வாழ்க்கை இருக்காது, பாவத்தின் வாழ்க்கையில நம்ம வாழ்வர்களா இருப்போம்.
அல்லேலூயா. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ வசனத்தை நம்ம கை கொள்றவங்களா இருக்கணும். நம்ம வசனம் நம்ம இருதயத்துல எப்பவுமே நிலைத்திருப்பதாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அப்ப நம்ம நல்லா தெரிந்து கொள்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அப்ப தேவனுடைய வசனம் நம்ம இருதயத்துல நிற்கும்படி நம்ம இருக்கணும். அது பஞ்சத்துக்கு வரும். அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படியா. அப்ப அந்த வசனம் நமக்குள் இருக்கும்போது நாம எப்படி இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஆவியானவர் நம்மளோடு பேசுவாராக. ஆமீன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. தெரிஞ்சு கொள்ளலாம். சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை சொல்லுது, கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் போதனை கர்த்தருடைய பேதையும் ஞானியாக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதா. கர்த்தருடைய வேதம் எப்படி இருக்குதுன்னா நிறைவானதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதா. நம்முடைய ஆத்மாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறதா. நம்ம ஆத்மா பாவத்துல விழுற மாதிரி, அதுல மரணத்து கட்டுகளை விழுற மாதிரி இருக்கும்போது தேவனுடைய வசனம் அது இருதயத்துல போகும்போது நம்மளை உயிர்ப்பிக்கிறதா, அந்த கட்டுகளை அறுக்கிறதா, ஆண்டவரே பாவத்திலிருந்து நம்மளை விடுதலை ஆக்குறதா இருக்கிறது என்று ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தை குறித்து போதித்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப வசனம் நமக்குள்ள நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பேதையை ஞானியாக்கிறதா இருக்கிறது. இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா, பேதையா இருக்கிற நம்மை ஞானியாக்கிறதா இருக்கிறது. அப்போ வசனம் நம்மளை ஞானியாக்கிறதா இருக்குது. எப்படி சொன்னா, ஞானினா நீ எப்படி நினைக்கிறன்னா விஞ்ஞானி, அப்படி அல்ல. நம்ம ஒன்றுமே தெரியாத இருக்கும்போது இந்த உலகத்துல எப்படி வாழணும் என்று இந்த வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும். தேவனிடத்துல நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்கணும், நம்ம எப்படி ஜெபிக்கணும், நம்ம வல்லமையை எப்படி பெற்றுக்கொள்ளணும், அல்லேலூயா, ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும் என்று இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அதுதான் சொல்லுது, பேதையும் ஞானியாக்கிறதா இருக்கிறது. அப்போ நம்ம வேதத்தை படிக்காத நம்மலாம் பேதையா இருக்கிறோம். அந்த வேதத்தை படித்தாதான் நம்ம ஞானியா ஆகிறோம். அல்லேலூயா. வேதம் நம்ம தெளிவான வழிக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும். நம்மளை தாழ்மை உள்ளவர்களாய் ஆக்கும். அல்லேலூயா. நம்மளை கீழ்ப்படுகிறவர்களாய் உண்டாக்கும். அப்போ இந்த ஞானம் பேதையும் ஞானியாக்கிறதா இருக்கிறது என்று வசனம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரம் அல்ல, 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 31வது வசனம் சொல்றது, தேவனுடைய வழி உத்தமமானதும் கர்த்தருடைய வசனம் உடமைக்கப்பட்டதும் தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய வழி உத்தமமானது. அல்லேலூயா. நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த வேதத்தில் இருக்கிற எல்லா வசனம் உத்தமமானது, பரிசுத்தமானது என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய வழினா வேதத்தை குறிக்கிறது. வேதம் பரிசுத்தமானது, கர்த்தருடைய வசனம் உடமைக்கப்பட்டது. கர்த்தருடைய வசனம் ஒவ்வொன்றும் உடமைக்கப்பட்ட வசனம். அப்படி என்றால் எல்லா வார்த்தைகளும் பரிசுத்தம் உள்ளதா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். இந்த வசனம் யாரை நம்புகிறீர்களோ, யார் இந்த வசனத்தை நம்புகிறீர்களோ அவருக்கு இந்த வசனம், இந்த வார்த்தைகள் அவளுக்கு கேடகமா இருக்கிறதா. அல்லேலூயா. பாதுகாப்பா இருக்கிறது. உங்களுக்கு மந்திரம் வருகிறதா, இந்த வார்த்தை எங்களுக்குள்ள இருந்தா அந்த மந்திர கட்டுகள் உடைக்கும். ஆண்டவர் எங்களுக்கு சொல்லிக்கிறார், சர்ப்பங்களும் தேளுகளும் மிதிக்க எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அது ஒன்றும் சேதப்படுத்தாது என்று ஆண்டவர் லூக்கா 10:19 சொல்லப்படுகிறது. இந்த வசனம் இருதயத்தில் இருக்கும்போது நம்ம அந்த வாயை வையா அதை அறிக்கை பண்ணும்போது நமக்கு எதிராக இருக்கிற மந்திரங்கள் கட்டுகள் அறுக்கப்படும். அப்போ வார்த்தைகள் நம்ம இருதயத்துல இருக்கணும். அல்லேலூயா. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார் நமக்கு, அது அந்த வார்த்தை எப்படி இருக்கு, கேடகமா இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரம் 26வது வசனம் சொல்லுது, சகோதரரே, ஆபிரகாமின் சந்ததியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த ரட்சிப்பின் வசனம் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் ஆபிரகாம் சங்கதியா இருக்கும், தேவனுக்கு பயந்தவர்களா இருக்கிறோம். அப்போ நமக்காக அனுப்பப்பட்டது எதுன்னு கேட்டா ரட்சிப்பின் வசனம். இல்லையா? இந்த வசனம் நம்மளை ரட்சிக்கிறதா இருக்கிறதா. ரட்சிப்பு என்றால் மீட்பு. அப்போ இந்த வசனம் தான் நம்மளை மீட்டு எடுக்கும். இந்த வசனம் தான் நம்மளை விடுதலை ஆக்கும். இந்த வசனம் தான் நம்மளுக்கு சுகத்தை தரும். இந்த வசனம் தான் நமக்கு நிம்மதி தரும். இந்த வசனம் தான் நம்மளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அப்படி என்று வேதம் சொல்கிறது. நம்ம ஆபிரகாம் குமாரனா இருந்தாலும், ஆண்டவரே, ஆபிரகாம் போல் நம்ம விசுவாசத்துக்குள் இருந்தாலும், அப்படி இருக்கும்போது நம்மை
வழிநடத்துகிற ரட்சிப்பின் வசனமா இருக்கிறது. இந்த வசனம் நமக்குள் இருந்தா தான் நம்மளை மீட்டெடுக்கும், நம்மளை விடுதலை ஆக்கும், நம்மளுக்கு சுகத்தை அளிக்கிறதா இருக்கிறது. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய வார்த்தையே முக்கியத்துவம். அதுக்கு பயப்படுறவங்களா நம்ம இருக்கணும். தேவனுடைய வார்த்தைகளை டெய்லியும் படிக்கிறவங்களா, அது கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களா நம்ம நடந்து கொள்ளணும் என்று இந்த வசனம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய இன்னொரு வசனம் நம்ம படிப்போம். தேவ நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. சங்கீதம் 105வது சங்கீதம் 19வது வசனத்தை சொல்லுவது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும் அளவுக்கும் அவருடைய வசனம் புடமிட்டது. அப்போ கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறான்னா, அந்த வசனம் தெளிவா சொல்றேன் பாருங்க. கர்த்தருடைய சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. யாருடைய வசனம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வசனம் அவனை புடமிட்டது. அப்போ நமக்கான ஒரு வாக்குத்தத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, நம்ம கொண்டு பயன்படுத்த போகிறோம் என்று ஒரு விஷயம் நம்ம மேல வைத்திருக்கிறார்னா, அதனால அவர் வசனம் புடமிட்டு அதை நம்மளை சரி செய்யுமா. அல்லேலூயா. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு வேதத்தில் ஒரு சொல்லலாம், ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்து ஆண்டவர் சொல்றார் சாமுவேல் தீர்க்கதரிசி கிட்ட, நீ போய் ஈசாயின் மகனை நீ போய் அபிஷேகம் பண்ணு என்று சொல்றார். அவருக்கு 8 மகன்கள் அல்ல 7 மகன்கள் கேட்கிறாங்க, இவர் இல்லைன்றார். லாஸ்டா 8வது மகனாக இருக்கிற தாவீதை குறித்து ஆண்டவர் இவன் தான் சொல்றார். அவன் மேல ஒரு வார்த்தையை வைத்து அவர் அபிஷேகம் பண்றார். தேவனுடைய வார்த்தையை வைத்து அவன் அபிஷேகம் பண்றார். அவன் ராஜாவாக ஆகப்படுகிறார். ஆனா ராஜா ஆன பின்பு அவன் பாவத்துக்குரிய வாழ்க்கையில வாழ்கிறான். அல்லேலூயா. ராஜாவா ஆன பிறகு பாவத்துக்குரிய ஆனால் அவனுடைய தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இவர் பாவத்துக்குரிய வாழ்க்கையில வாழ்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி வார்த்தையை கொண்டு, அல்லேலூயா, அந்த வார்த்தை கொண்டு அவனை புடமிடுகிறார். நீ செய்யறது தவறு, நம்ம படிக்கிறோம் இல்லையா, நீ செய்யறது தவறு. உங்க தேசத்தில் இருக்கிற ஒரு சகோதரனுடைய மனைவியை இச்சித்து அவர் கணவரை அவனே அந்த போர் நடக்கிற இடத்துல அனுப்பி அவர்களை கொலை செய்ய வைத்து அவர் கொன்று அவர் மனைவியை இவன் அடைகிறார். அல்லேலூயா. அவருடைய மகன் தான் சாலோமன், அவர் ராஜாவாகிறார். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய வார்த்தை கொண்டு தீர்க்கதரிசியை நாத்தான் மூலமா கொண்டு தாவீதிடத்துல பேசி அவனை சரி செய்கிறார். அல்லேலூயா. அந்த வார்த்தை அவனுக்குள்ள போனவுடனே அவன் இருதயம் உடைகிறது, அழுகிறான். ஆண்டவரே, 51வது சங்கீதத்துல இதை படித்தான் நமக்கு தெரியும். ஆண்டவரே, அப்பா பரிசுத்தாவி என்னிடத்திலிருந்து எடுத்து போடாது, என்னை மன்னிங்கப்பான்னு சொல்லி அவன் கதறி அழுகிறான். அந்த வார்த்தை அவனை சரி செய்கிறது. அந்த வார்த்தையை அவன் சரி செய்த பிறகு அவன் 12 மனைவிகளும் ஒரு வீட்டில வைத்து பூட்டி அவர்கள் விதவை போல் இருந்தார்கள். இவன் உத்தமனாக வாழ்ந்தான். தேவன் அவன் மேல வைத்த வார்த்தையை நிறைவேற்றும்படி அவர் வார்த்தையை கொடுத்து, அவன் தீர்க்கதரிசி மூலமா வார்த்தையை கொடுத்து அவனை சரி செய்து அவனை ராஜாவை, உண்மையுள்ள ராஜாவாக ஆண்டவர் எப்படி எதிர்பார்த்தாரோ அதப்படி நடக்கும்படி அவனை சரி செய்து அவர் ராஜா அந்த தாவீதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்லும்படி அவனை சரி செய்கிறார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை ஒரு மனிதனை எப்படி சரி செய்யணுமோ அது சரி செய்யும். அல்லேலூயா. அது வசனம் அவனை புடமிட்டு அவன் மேல வைத்திருக்கிற வார்த்தை நிறைவேறும் அளவும் அது புடமிடும். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள இருந்தா நம்மளை புடமிடும். அது ஏன்னு கேட்டா நம்மளை சரி செய்ய, அல்லேலூயா, நம்ம நல்ல வழியில கொண்டு வர, பாவத்திலிருந்து விடுதலையாக்க, சாபத்திலிருந்து விடுதலையாக்க, நம்ம இருதயங்கள்ல அசுத்தங்கள்லாம் எடுத்து போட, அதனால தேவன் நம்மளை புடமிட்டு ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரதான் தேவன் சொல்ற அந்த வார்த்தை நம்மளை சரி செய்யும். அப்ப அந்த வார்த்தை நமக்குள்ள இருந்தா தான் நம்மளை சரி செய்யும். அப்ப வார்த்தை நமக்குள்ள இல்லாத போனா நம்ம சரி செய்ய மாட்டோம், பாவத்திலே மரித்து போவோம். 2வது வாழ்க்கை நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அல்லேலூயா. நம்ம அந்த 1000 வருஷம் வாழ்கிற வாழ்க்கை, பரலோக ராஜ்யத்துல வாழ்கிற வாழ்க்கை நமக்கு கிடைக்காதே போயிடும். ஏன்னா நமக்குள்ள வார்த்தை இல்லாதனால. அப்போ வார்த்தை இருந்தா தான் நீங்க பாவத்தில் இருந்தாலும் அதை சரி செய்து அதை நிலைநிறுத்தும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும், தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்துல இருக்கணும், அது மேல நம்ம வாஞ்சையா இருக்கணும், அதன்படி நம்ம கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதுதான் சங்கீதத்துல 119வது சங்கீதத்துல நம்ம பார்க்கும்போது 18வது வசனம் சொல்லப்படுது, உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். அப்போ வேதங்கள்ல அநேக ரகசியங்கள் இருக்கிறது. நம்ம எப்படி ஜீவிப்போம், நம்ம எப்படி வாழ்வோம், தேவனை எப்படி பற்றி கொள்வோம், எப்படி நம்ம இந்த பாவத்தின் வாழ்க்கையிலிருந்து நம்ம எப்படி விடுதலை ஆகுவது,
அல்லேலூயா. நாம எப்படி தேவனுக்குள்ள உண்மையா இருப்பது, தேவனை நம்ம எப்படி பற்றி கொள்வது, தேவனோடு எப்படி உறவாடுவது என்று இந்த வேதத்தின் ரகசியங்களை அவர் பார்க்கும்படி அவர் கண்களை திறந்தருளும். நம்ம இருதய கண்கள், ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும் என்று சொல்றார். நீங்க 119வது சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா 1வது வசனத்திலிருந்து 176 வசனங்களும் அது வார்த்தைகள் குறித்தே, வசனங்களை குறித்தே நிறைந்திருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கணும், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவனுடைய வார்த்தை யார் இருதயத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் ஜபத்தில் நிலைத்து நிற்பார்கள். தேவனுடைய வார்த்தை யார் இருதயத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் தேவனை எப்போதும் போற்றிக் கொண்டு ஆராதித்துக் கொண்டே இருப்பார்கள். தேவனுடைய வார்த்தை யார் இருதயத்தில் இருக்கிறதோ அவர்கள் தான் வேதத்தை படிக்கணும் என்ற வாஞ்சை நமக்குள்ள இருக்கும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்தில் இருக்கணும். நம்ம ஆலயத்துக்கு வந்தோம், ஏதோ சொன்னாங்க, கேட்டாங்க, போனோம்னு இருக்காம அது என்ன சொன்னாங்க, எதற்காக சொன்னாங்க, நம்ம எதை சரி செய்யணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அந்த வாஞ்சை நமக்குள் இருக்கும் போதுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வெளிப்படுவார். அப்போ வசனத்தை நம்ம சரி செய்து கொள்ளணும். அந்த வசனம் ஏன் நமக்குள்ள வருது, ஏன் ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறார், நம்ம ஆலயத்துக்கு கடந்து போகலாம். ஆண்டவரே இந்த நாள்ல எனக்காக என்ன பேசுறீங்கப்பா, அப்பா அந்த வார்த்தையின்படி நான் என்ன கை கொள்ளணும் ஆண்டவரே, அப்ப நான் என்ன சரி செஞ்சு கொள்ளணும் ஆண்டவரே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் நம்ம பயபக்தியா ஆலயத்துக்கு போகும் போதெல்லாம் அந்த பயத்தோட போகணும். ஆண்டவர் உங்களுக்கான வார்த்தையை கொடுப்பார். அங்க 1000 பேர் இருக்கட்டும், நமக்கு தேவையில்லை. ஆனா நீ தேவன் மேல பயந்து உண்மையா நீ நேசித்து போகும்போது அந்த 1000த்துல ஒருவர் உனக்கான வார்த்தையை கொடுப்பார். யார் தேவனுக்கு பயந்து வருகிறாரோ அவருக்கான வார்த்தையை தேவன் வெளிப்படுத்துவார். ஏன்னா தேவன் யார் வாஞ்சியா இருக்கிறார் என்று பார்க்கிற தேவனா இருக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை ஆராய்கிற தேவனா இருக்கிறார். அப்ப நம்ம இருதயத்துடைய வாஞ்சைகளை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப வசனத்து மேல நம்ம வாஞ்சையா இருக்கணும். தேவனுடைய வசனம் நம்மளை புடமிடும். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதா. கடைசியா ஒரு வசனத்தை சொல்லி உங்களோட விடைபெற ஜெபிக்க நான் பிரயாசப்படுகிறேன். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது, கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய வசனம் எப்படி இருக்குமா, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். நம்ம படிச்சிருக்கோம், வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் ஒழிந்து போகாது. ஏன் அம்மா கூட ஒழிந்து போகாதான். அல்லேலூயா. அதனால சொல்லப்படுது, கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கப்படுவதற்கு வசனம் இதுவே. சுவிசேஷத்தை நம்ம அறிக்கப்படுகிற வசனம் இதுவே. அப்ப தேவன் இந்த வசனங்களை நமக்கு ஏன் கொடுத்திருக்கிறான்னா இதன்படி நடந்து கொள்ள. இந்த வார்த்தை அல்லேலூயா, இந்த வார்த்தை வசனம் யார் வைத்திருக்கிறார்களோ, இந்த வசனத்தை யார் கை கொள்கிறாரோ அவருக்குள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார். அவர் குடும்பத்தை அவர் நடத்துவார், அவர் வாழ்க்கையை அவர் நடத்துவார், அவர் ஊழியத்தை அவர் நடத்துவார். ஏன்னா அந்த வசனத்தின்படி நடந்து கொள்கிறவர்கள் தான் தேவன் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறவரா இருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. வார்த்தை நமக்குள்ள வெளிப்படணும். அல்லேலூயா. வசனத்தை நம்ம நிலைத்திருக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதிகாலையில இருந்து தேவனை எப்படி தேடணும், வார்த்தை மூலயமா தேடணும். 2வது ஜபத்து மூலயமா தேடணும். 3 ஆராதனை மூலயமா தேடணும். முதல்ல வசனங்கள் நம்ம தூங்கி எழுந்தவொடனே ஆண்டவர் என்னோட பேசுங்க அப்பா சொல்லி பைபிள் எடுத்து நம்ம வசனங்களை படிக்கணும். அந்த வசனங்கள் வார்த்தைகள் நம்மளோட பேசும், நம்மளை தேற்றும். இன்னைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நடத்தும். அப்போ வசனங்களை முதலாவது எழுந்து வேதங்களை படிக்கிறவளா இருக்கணும். நம்ம அப்புறம் ஜெபிக்கணும், அப்புறம் துதிக்கணும். அப்ப வேதத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும். என்ன கேட்டீங்கன்னா அதிகாலையில இருந்து நீங்க வேதத்தை படிங்க, இரவுல தூங்கும் போது நான் நல்லா ஜெபிங்க, தேவனிடத்துல நல்லா உறவாடுங்க. ஆனா அதிகாலையில நீங்க எழுந்து வேதத்தை படிக்கிறவர்களா இருங்க, வேதத்தின்படி கை கொள்றவர்களா இருங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோட பேசியிருப்பாரு நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நம்ம ஜெபிப்போம். சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துங்க அப்பா. ஆண்டவரே, இந்த ஓய்வு நாள்ல நம்ம துதிக்க ஆராதிக்க கிருபை செய்ததுக்காய் உமக்கு நன்றி அப்பா. இப்படி வார்த்தைகள் வெளிப்பட்டதுக்காய் சோத்திரம். இந்த அடையாள கொண்டு பேசியதுக்காய் சோத்திரம் அப்பா. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்காய் வெளிப்பட்டதுக்காய் சோத்திரம். வார்த்தையின்படி கை கொண்டு ஆண்டவரே உமக்கு பயந்து வாழ்கிற வாழ்க்கையை எங்களுக்கு கொடுக்கும்படி நாங்கள் மன்றாடி செபிக்கிறப்பா. குற்ற குறைகள் இருந்தா தயவாய் மன்னிப்பு ஆக. ஆண்டவரே, இந்த அமாவாசை நாள்ல ஆண்டவரே மந்திரங்கள் செயல்படுகிறது. ஆண்டவரே, கட்டுகள் வியாதியில விழுறாங்க அப்பா. தேவனை கர்த்தர் அவருக்காய் செபிக்கிற, அவர் கட்டுகள் அறுக்கப்படுவதாக. வியாதியில விழ வைக்கிற எல்லா மந்திர கட்டுகள், மரணத்துக்கு ஏதுவான மந்திர கட்டுகளை நர்சவாகி இயேசு கிறிஸ்து நாமத்தால கட்டவிழ்க்கிற ஆண்டவரே, எல்லா மந்திர கட்டுகள்
அடைக்கப்படுவதாக, தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஆவியானவர் வெளிப்படுவீராக. அற்புத அடையாளங்களை செய்யுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, ரத்த கோட்டைகள் விட்டு மூடுவீராக. நர்சமாக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இதாகவே சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நம்ம ஆளுகிற பரிசுத்தவான்களை சோத்தரிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஒன்று சேர்ந்து சொல்லும், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய இரக்கமும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய அந்நியைக்கும் சகா காலமும் இயேசு கிறிஸ்து வருகையிலும் சமாத்தோடு ஆசீர்வாதத்தோடு எப்போதும் உங்களோடு தங்கியிருப்பாராக. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமீன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா.